ராம் நாராயண ராம். இன்றைய மாற்றம் காணும் சூழ்நிலைகளில் கடவுளும் கூட இவற்றை பார்த்து ஆச்சரியப்படக்கூடும். இன்றைய மனிதன் எந்த வழியில் செல்கிறான் என்பதை கண்டும் கேட்டும். இன்று சமுதாயத்தில் சமத்துவம் என்றே இல்லாத நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பிளந்து ஆட்சி செய் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்று ஜாதியின் பேரில் மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதன் பிறக்கும்போது நாம் எல்லோரும் ஒரே விதமாகவே பிறந்துள்ளோம். ஒரே செயல்முறையில் நாம் பிறந்துள்ளோம். ஒரே நிறத்தின் இரத்தம் நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எப்படி வேறுபட்டோம்? எவன் எங்களை பிரித்தான்? இன்று நாமில் சிலர் உயர்ந்த பதவிகளில் இருக்கின்றனர், சிலர் நம்மை விட தாழ்ந்த நிலைகளில் இருக்கின்றனர். ஆனால் இன்று முக்கியமாக தேவைப்படும் ஒன்று, அது நமது சிந்தனையினை மாற்றிக்கொள்வது. சமுதாயத்தில் வேரூன்றியிருக்கும் ஜாதிவாதத்தை அடியோடு அழிக்க வேண்டும். இன்று ஜாதியின் பேரில் எல்லோரும் ஒருவருடன் ஒருவர் சண்டையிடுகிறார்கள். இதனால் சாதாரண மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்களா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ விரும்புகிறான். இது உண்மையை சொல்வது தவறாக இருக்காது. இன்னும் இன்று சில சமுதாய குழுக்கள் பிளந்து ஆட்சி செய் என்ற அரசியல் விளையாட்டை விளையாடி நம்மை ஆட்சி செய்கிறார்கள். நாமும் நம்மை அவர்கள் ஆட்சி செய்ய அனுமதித்து வருகிறோம். ஏனெனில் நாம் உள்ளார்ந்தால் மிகவும் பலவீனமாகிவிட்டோம். இன்றைய காலகட்டத்தில் மதத்தின் பேரில் மக்களை வழித்தவரச் செய்கிறார்கள். இது சமுதாயத்தின் வேதனையான நிலைதான். ஒரு புறம் பசியால் தவிக்கிற ஏழை குழந்தைகள் உள்ளனர். அவர்களுக்கு ஒரு முழு உணவு கூட கிடைப்பதில்லை. ஆனால் மறுபுறம் கோயில்களில் லிட்டருக்கு லிட்டர் பால், தயிர், நெய், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதுதான் மதத்தின் அர்த்தமா? இது எந்தவிதமாகவும் மதம் அல்ல. இந்த அனைத்தையும் கடவுள் பார்த்து மகிழ்வார்களா? இன்று நாடிலும் அரசியல் பேரில் ஜாதிவாதம் விளையாடப்படுகிறது. மக்களாட்சி என்பதற்கு பதிலாக குடும்ப ஆட்சி நடக்கிறது. ஜாதியின் பேரில், மதத்தின் பேரில் சமுதாயத்தில் நடக்கும் இவ்வாறான விளையாட்டுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எங்கள் மதம் இவ்வளவு பலவீனமானதா? ஒருவருடன் உட்காருவதால் அல்லது ஒருவர் தொடுவதால் அது கெட்டுப்போவதா? அது மதம் அல்ல, அது மோசமான ஒரு மூட நம்பிக்கையே. இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுவதுண்டு. இதையெல்லாம் நிறுத்த என்ன செய்யலாம்? பதில் ஒன்றுதான், மனிதநேயம். நாம் மனிதநேயத்தின் கையை பிடித்தால், ஒருவருடைய ஆன்மாவுடன் மற்றவரது ஆன்மா இணைந்தால், ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருந்தால், இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிறுத்த இயலும். மக்கள் சொல்கிறார்கள், ஒருவரின் மதம் சனாதனமாக இருக்கலாம், மற்றவரது மதம் இஸ்லாமாக இருக்கலாம், வேறு ஒருவரது மதம் கிறிஸ்துவாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே மதம் என்பது பங்குபடுத்தக்கூடிய ஒன்றுதானா? இன்றைய சூழலில் எங்கும் மதப்போர்தான் நடக்கிறது. ஒவ்வொருவரும் தம் தம் எனும் மதத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள், பின்பற்ற விரும்புகிறார்கள். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நாம் மதத்தை பாதுகாக்கிறோமா அல்லது மதம்தானா நம்மை பாதுகாக்கிறது? ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தின் வழியாக சமுதாயத்தில் பரவி வரும் எதிர்மறை சக்திகளை அழிக்க எப்போதும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் சமுதாயத்தில் இருள் நீங்கி விழிப்புணர்வின் ஒளி பரவுகிறது. ராம் நாராயண ராமுடன் இணைந்து மக்களின் வாழ்க்கை சிறக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக முன்னேற்றத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே ராம் நாராயண ராம் எனும் நாமத்தை ஜெபியுங்கள். உங்கள் கர்மம் மற்றும் தர்மம் பற்றிய கவலையிலிருந்து விடுபடுங்கள். இந்த விதை மந்திரத்துடன் நீங்கள் இணைந்துவிட்டால் கர்மமும் தர்மமும் இயல்பாகவே உங்கள் நலனுக்காக செயல்படத் தொடங்கும்.